டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருடன் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் முழுமையாக வழங்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவிகிதத்துடன் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையினையும் வெளியிட வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையருடன் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தி. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் சிங்வி, திரிணாமுல் எம்பி டெரிக் ஓபிரையன் ஆகியவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் முழுமையாக வழங்க இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவிகிதத்துடன் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையினையும் வெளியிட வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், மேலதிக விவரங்கள். அதாவது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடன் சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கின்ற அபிஷேக் மனு சிங்வி, அதே போன்று சல்மான் குர்ஷித், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு, அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டெரிக் ஓபிரையன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பினாய் விஷயம் உள்ளிட்ட 14 பேர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்குள் சென்று தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மனு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேர்தலை பொறுத்தவரையில் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய இந்த தேர்தல் என்பது 7 கட்டங்களாக நடைபெற கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 3 கட்ட வாக்குப்பதிவு என்பது முடிவடைந்திருக்கிறது. முதலாவது வாக்குப்பதிவு என்பது கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் நடைபெற்ற வாக்குப்பதிவு சதவீதத்தை உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. 11 நாட்கள் கழித்து அந்த வாக்கு சதவீதத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று 2ஆம் கட்ட தேர்தல் என்பது வாக்குப்பதிவு 26ஆம் தேதி நடைபெற்றது. அன்றைய தினம் நடைபெற்ற வாக்குப்பதிவினுடைய அந்த சதவீதம் என்பது 4 நாட்கள் கழித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இதில் உடனடியாகவே வாக்குப்பதிவு சதவீதத்தை உடனடியாக வெளியிட வேண்டும். அதே போன்று ஒரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் அந்த வாக்கு சதவீதத்தையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த நாளுக்கும் அந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த வாக்கு சதவீதத்தினுடைய நாட்களுக்கும் 11 நாட்கள் கழித்துதான் வெளியிட்டது. எனவே இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அந்த வகையில் இந்திய கூட்டணியில் அங்க வைக்கிருக்கின்ற திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கடிதம் எழுதியிருக்கிறார். இன்றைய தினம் இந்திய கூட்டணி கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாகவே சந்தித்து இந்த புகார் மனுவை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு கட்ட வாக்குப்பதிவு தேர்தல் முடிந்த உடனேயே அன்று இரவு அல்லது அடுத்த நாள் மறுநாள் காலையில் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது, ஓரொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது, சதவீதம் என்ன என்பது குறித்து உடனடியாகவே அறிவிப்பை வெளியிட வேண்டும். இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வெறுப்பு பேச்சுக்களை பேசி வருகிறார்கள். இது பிரிவினையை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கிறது. இது தடுக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் தற்போது புகார் மனுவை கொடுத்து அவர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது இன்னும் 10 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் என்ன புகார் கொடுக்கப்பட்டது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கு என்ன பதிலளித்திருக்கிறார், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று ஏதாவது உறுதி அளித்திருக்கிறாரா என்பது குறித்து அபிஷேக் சிங்வி மற்றும் டி.ஆர். பாலு ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேச இருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன நடவடிக்கை எடுப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.